ஒரு தனித்த அடையாளம் மிக்க நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நாம் பார்த்தது எதிர்பார்க்காத சில பிரபலங்கள் இவங்கெல்லாம் வருவாங்களோ வரமாட்டாங்களோன்னு சந்தேகத்தில் நம்ம வச்சிருந்தவங்களே வந்து நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. யாரை சொல்றீங்க? நடிகர்களுக்கு இமீடியட்டா ஒரு டிக்கெட் போட்டு இங்க வருதுன்றது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். இல்லை, அதுதான் என்ன இப்போ சிவாஜி கணேசன் அவருடைய இறுதி ஊர்வலத்துல வந்து ஃப்ரீசர் பாக்ஸ் தூக்கி அந்த இருக்கிற கூட்டத்தை கலைச்சி அதை வந்து ஒரு அன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி அவரை ஒரு நீங்க மரியாதையா ஒரு வழி அனுப்பி வச்சீங்களோ அதே மாதிரி நீங்க வந்து விஜயகாந்துக்கும் செஞ்சிருக்கணும். முடிய பிடிச்சி இழுத்திருக்காங்க. ஒரு கார்ல ஏறப்ப வந்து ஒரு செருப்பை வந்து தூக்கி வந்து அடிச்சிருக்காங்க. ஆனா இதுக்கும் ஒரு 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 விஷயம் சொல்றாங்க. அது கதையா நிஜ கதையா? என்ன சொல்றாங்க? விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கடந்த 3 நாட்களாகவே வந்து இணையத்துல அதிகமா வந்து திட்டி தீர்க்கப்பட்ட ஒரு நபரா வந்து வடிவேலு மாறி இருக்காரு. விவேக்கோட இறுதி நிகழ்வு கூட இறுதி கூட ஒரு வரலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஏன் அப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது வடிவேலு தான் இதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும். இது 1 2 நம்ம விஜயகாந்த் மட்டும் உதாரணம்னு சொல்ல முடியாது. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். என் கூட ஜேர்னலிஸ்ட் வெற்றிவேல் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு அந்த தாக்கம் இன்னும் வந்து வீசிக்கிட்டே இருக்கு. இந்த தாக்கம் இன்னும் நீடிச்சு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து நிறைய சம்பவங்கள் வந்து நடந்தது. அதை பற்றி கண்டிப்பாக வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் உங்களை வந்து இன்னைக்கு நாங்கள் அணுகியிருக்கோம். முதலில் எடுத்த உடனே நான் வந்து கேட்கணும்னு நினச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வராத பிரபலங்கள் வந்து கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வராம இருந்திருக்கலாம். ஆனால் எதெல்லாம் வந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? நீங்க மற்ற நடிகர்கள் நீங்க எப்படி நெருக்கமா இருந்தீங்க என்ன அதை பத்திலாம் நம்ம கேள்விக்க முடியாது. விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் வந்து திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதர், பண்பாளர், பலருக்கு உதவி பண்ணவர். நடிகர் சங்கத்துல தலைவராக இருக்கும்போது அவர் செய்த விஷயங்கள் பல நல்ல விஷயங்கள் இருக்கு. நடிகர் சங்கத்தை விவகாரங்கள்லாம் பல விவகாரங்களை தீர்த்து வச்சாரு, கடனை தீர்த்து வச்சாரு. இப்படி வந்து ஒரு தனித்த அடையாளம் மிக்க நடிகராக மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனிதரா இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நாம் பார்த்தது எதிர்பார்க்காத சில பிரபலங்கள் இவங்கெல்லாம் வருவாங்களோ வரமாட்டாங்களோன்னு சந்தேகத்துல நம்ம வச்சிருந்தவங்களே வந்து நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. யாரை சொல்றீங்க? நான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்கள், இளையராஜா அவர்கள், விஜய் இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ ரஜினிகாந்த் வந்து ஷூட்டிங்ல இருந்து வந்தாரு, கமலஹாசன் வந்து ஒரு கேன்சல் பண்ணிட்டு வந்தாரு. கமலஹாசன் வந்து அவர் பிக் பாஸ்ல பிஸியா இருந்துட்டு இருக்காரு, இந்தியன் 2 அந்த ஷூட்டிங்லயும் இருக்காரு. அவர் அதையெல்லாமும் வச்சுட்டு வந்தாரு. இளையராஜா சமீப காலத்துல இறுதி நிகழ்வுகளுக்கெல்லாம் சில மரணங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வீடியோ தான் போட்டுட்டு இருந்தாரு. அவர் வந்துட்டு போயிருந்தாரு. விஜயும் கண் கலங்கினாரு. அவர் அந்த இடத்துல நின்று கண் கலங்கினாரு. எவ்வளவோ ஹிட்டுகள் கொடுத்த ஒரு விஜயகாந்துக்காக அவர் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பாசத்தோட அவர் வந்துட்டு போனாரு. விஜய் அவருடைய 68ல பிஸியா இருந்திருப்பாரு. அவரு தேடி வந்தாரு. சில நடிகர்கள், சில டாப் நடிகர்கள்லாம் வந்து வெளியூர்ல இருக்கும், வெளிநாட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரீசன் சொல்லியிருந்தாங்க. சிலர் வீடியோக்களை வெளியிட்டிருந்தாங்க. சிலர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு மூத்த நடிகர் அவர் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நீங்கள் எப்பவுமே நம்ம ஒரு தமிழ் கலாச்சாரம் நம்ம என்ன அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ நான் வளர்ந்த விதத்துலையும் சொல்கிறேன். எனக்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏதாவது ஒரு திருமணத்துக்கு நீ போலனா கூட பரவாயில்ல, சுபகாரியத்துக்கு போல இந்த மாதிரி காரியத்துக்கு நீ போன. அதனால எனக்கு ஒரு நெருங்கியவோ இல்லை உறவினர்கள் அது மாதிரினா வரும்போது மற்ற எந்த வேலை இருந்தாலும் நான் என்ன பண்ணுவோம், முதல்ல அதுக்கு போயிட்டு தான். இது நான் மட்டும் இல்லை, தமிழ் கலாச்சாரம் சார்ந்து எல்லாரும் இது ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் வெறுமனே அந்த இரங்கல் தெரிவிக்கிறதோட வந்து நிற்காம, இப்போ சில நடிகர்கள்லாம் வந்து நாங்கள் துபாயில் இருந்தோம், மலேசியா, சிங்கப்பூர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கெலாம் வந்து துபாய், மலேசியா, சிங்கப்பூர். நான் இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு உறவினர் வந்து அங்கே இருக்காரு, நான் போக வேண்டிய சூழலில் இருக்கேன். இன்றைக்கி நான் டிக்கெட் இன்றைக்கி சர்ச் பண்ணுறேன், அதாவது நேற்று இறந்துட்டாரு, இன்றைக்கி நான் வந்து போடுறேன் அப்படின்னா
இன்னைக்கு இப்போ போட்டா ஒரு 25,000 காஸ்ட் ஆகும். அத என்னால சமாளிக்க முடியுமா? முடியாதுங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஒருவேளை அப்பர் மிடில் கிளாஸா இருக்கிறப்ப அத வந்து சமாளிச்சு இட்ஸ் ஓகே நான் அதுக்கு போட்டுறலாம் அப்படின்னு நினைக்கும். ஒரு நடிகர்களுக்கு இம்மீடியட்டா ஒரு டிக்கெட் போட்டு இங்க வருதுன்றது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குமா? இல்ல அதுதான். ஏங்க உங்களுக்கு என்ன இப்போ நம்மலாம் சில ஆயிரங்கள் தான் நம்மலாம் சம்பாதிக்கிறோம். உறவினர், நண்பர் அப்படின்னும்போது நம்ம டக்குன்னு நம்மளால ஒரு ரூ. 1000 செலவு பண்ண வேண்டிய இடத்துல ஒரு ரூ. 3000 செலவு ஆச்சுன்னா கூட பண்ணிடுறோம். நான்லாம் ஓடிடுவேன். யோசிக்க மாட்றோம். நான்லாம் ஓடிடுவேன். ம். நான்லாம் ஓடிடுவேன் நானு. இப்போ நேத்து கூட எனக்கு ஒரு ஒரு உறவினர் ஒரு மறைவு. நான் டக்குன்னு காலையிலேயே கிளம்பி ஓடிட்டேன். நைட்டு 10 மணிக்கு தான் வந்தேன். நீங்க கூப்பிட்டீங்க. அதோ காலைல நான் வந்துடுறேன்ட்டு நான் வந்துட்டேன் நானு. ஸோ நீங்க விஐபின்னு சொல்லும்போது எவ்வளோ டிராவல்ஸ் இருக்காங்க, ஏஜென்சிஸ் இருக்காங்க. நீங்க போகணும்னு நினைச்சா என்ன டிக்கெட் போட்டு குடுக்க மாட்டாங்களான்னா ம், உங்களுக்கு? ம், ம். இல்லைனாலே நீங்க ஒரு 2 ஃப்ளைட் மாறி வரலாமே. இன்னைக்கு துபாய்லேருந்து எக்கச்சக்கமான ஃப்ளைட் இந்தியாவுக்கு இருக்கு. ஏதோ நீங்க யுஎஸ் இல்ல நியூசிலாந்து ரொம்ப பல 1000 கிலோமீட்டர் தள்ளி நீங்க இருக்கீங்க. அங்கேருந்து 24 ஹவர்ஸ் ஜர்னிங்கிறதானே இவர் வந்து மறைவு ஒரு நாள் காலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 24 36 மணி நேரம் இருந்திருக்காங்க. இருந்திருக்காரு இவரு. ஸோ ம். அந்த 36 மணி நேரத்துக்குள்ள வர முடியும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, மனசு இருந்தால் வந்திருக்கலாம். வரணும்னு நினைச்சிருந்தா வந்திருக்கலாம். எனக்கு மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. ஏன்னா, இப்போ நான் அவரோட ஒரு சில சந்தர்ப்பங்கள் மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். அவருடைய அணுகுமுறையெல்லாம் பார்த்துருக்கேன். அவர்கிட்ட நிறைய பிடிச்சது என்னன்னா, நம்ம தமிழர்கள் அதாவது திரையுலகம் சார்ந்து மட்டும் இல்லாம, தமிழகத்துக்கு ஒரு பிரச்சனை, தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து விஜயகாந்த் அவர்கள். நீங்க அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணியிருக்கணும், அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் ரொம்ப யோசிச்சது உண்டு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோக்கள் அப்பப்போ நமக்கு திடீர்னு ட்ரெண்ட் ஆகும் இல்லையா? ம், அதில ம். வந்து கூட பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் மறைந்த சிவாஜி கணேசன் அவருடைய இறுதி ஊர்வலத்தில வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸ ஃப்ரீசர் தூக்கி பாக்ஸ் தூக்கி வச்சு, அங்க இருக்கிற அந்த கூட்டத்த கூட்டத்த கலைச்சு கலைச்சு அத வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு நடிகர்கள் வந்து அதுல கலந்துக்கிட்டாங்க. எப்படி அவர நீங்க மரியாதையா ஒரு வழி அனுப்பி வச்சீங்களோ, அவருடைய அந்த எல்லாரும் அதுல கடைசி லாரியில யாத்திரையை உட்கார்ந்திருக்காங்க. ஒரு உட்கார்ந்திருந்தாங்க. பக்கம் ரஜினிகாந்த், ஒரு எல்லாருமே பக்கம் கமலஹாசன் ஆமா சார் இந்த மாரி. இளையராஜா இப்படி எவ்வளவோ பேர் இருந்தாங்க. நீங்க அப்படி வழி அனுப்பிச்சு வச்சீங்க. வழி அனுப்பி வச்சீங்களோ, அதே மாதிரி நீங்க வந்து விஜயகாந்துக்கும் செஞ்சிருக்கணும். நான் வந்து அதை எடுத்து நடத்துறதுக்கு கூட இன்றைக்கு யாருமே இல்ல. யாருமே யாருமே இல்லங்கிறது ரொம்ப இல்ல. அது வேதனையான எனக்கு ஒண்ணு. அதுதான் இப்போ விஜயகாந்த் நடிகர் சங்கம் இதுல ஒரு முன்னெடுத்து செஞ்சிருக்கலாம் இல்லையா? செஞ்சிருக்கணும். ஏன் ஏன் எனக்கு இதுதான் கேள்வி. இதை யார்கிட்ட கேட்கறது? இவங்க எல்லாம் மீடியால வந்து இவ்வளோ பேர் இப்போ நான் அந்த 2 நாளும் பல டெலிவிஷன் சேனல்கள்ல லைவ்ல இருந்தேன். சில யூடியூப் சேனல்களையும் லைவ்ல இருந்தேன். பேட்டிகள் எல்லாமும் குடுத்திருந்தேன் நானு. இதெல்லாமும் நான் முன் வச்சேன் நானு. நடிகர் சங்கத்துல இருக்கவங்களாவது இதை முன்னெடுத்து செஞ்சிருக்கணும். இல்ல அதான் விஜய் ஒரு கடமையா தானே அதை கடமையா பார்த்துருக்கணும். இருந்திருக்கணும் இது. விஜயகாந்துக்கு நெருக்கமா இருந்தவங்களும் பார்த்தா, அவங்க எல்லாமும் வந்தாங்க. மரியாதை செலுத்துனாங்க. போயிட்டே இருந்துட்டாங்க. சரி ஓகே. வந்து நீங்க அங்க தேமுதிக தலைமை அலுவலகத்துல வந்து நெருக்கடி இருந்தது ஆமா. அன்று. அதனால அன்னைக்கு அவங்க அவாய்ட் பண்ணினா, விஜய் வரும்போதும் சில சம்பவங்கள் விஷயங்கள் நடந்தது. சில நடந்தது. அதெல்லாம் நடந்திருக்க கூடாது. அதெல்லாம் நடந்தது. ஸோ நீங்க மறுநாள் வந்து காலையில உங்களுக்கு தீவுத்திடல்ல பக்காவான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தமிழக அரசு வந்து பண்ணியிருந்தாங்க. போலீஸ் எல்லாமே அவ்வளோ ரொம்ப போயிட்டு வந்தவங்கள செலிபிரிட்டிஸ்க்கு தனி என்ட்ரன்ஸ், செலிபிரிட்டிஸ் தனி அது என்ட்ரன்ஸ் பார்க்கிங்க்கு தனி ஆமா இடம் தனி என்ட்ரன்ஸ் பல எல்லாமே. வசதிகள் செஞ்சு ரொம்ப அழகா நிறைவா பண்ணாங்கன்னு எல்லாருமே பாராட்டினாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அங்கேயாவது நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, ஒரு விஐபிக்களுக்கு தனி மேடை செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம அங்க வசதிகள் வச்சிருந்தாங்க. ம், ம், எல்லாரும் வந்தாங்க, பேட்டி கொடுத்தாங்க. ம். அதாவது அவரை பத்தின அவருடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க, போயிட்டே இருந்துட்டாங்க. அதோட தங்க கடமை முடிஞ்சிட்டதா முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டாங்க. நினைச்சுக்கிட்டு போனாங்க. சரி இங்கெல்லாம் போயிட்டாங்க. நான் ஃபுல்லா அந்த 4 மணி நேரம் இறுதி யாத்திரை அந்த அவருடைய கடைசி பயணம் ஆரம்பிச்சதுலேருந்து ம். அந்த நல்லடக்கம் நடந்த வரைக்கும் நான் பார்த்தேன். அந்த இறுதி நிகழ்வு நல்லடக்கம் நடந்த இடத்துலயாவது வந்து நடிகர் சங்கத்தை சார்ந்தவங்களோ இல்ல சீனியர் நடிகர்களோ நடிகைகளோ ஒரு இன்னைக்கு இருக்க சிலராவது ஜெனரேஷன்ல இருக்க கூட ஒருத்தர் கூட. அது வந்து தனியா ம், சொல்லணும். அடுத்தது அந்த ம். இறுதி நிகழ்வுலயாவது இவங்க வந்து கலந்துப்பாங்க போல இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரி இவங்க வருவாங்க போல இருக்க, நம்ம வந்து லைவா நம்ம கமெண்ட்ரியில சொல்லுவோம் அப்படின்ட்டு பார்த்தா ம். ஒருத்தருமே இல்ல. வரல. நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை பாதுகாப்பு கருதி இருக்கலாமா? ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து அவ்வளவு பாசம் அவர் மேல. அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறவரு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. தகவல் அதுதான். ஒவ்வொரு முறை வந்து புசி ஆனந்த் தரப்புல இருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அங்க இருக்கிற சேனல்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாளர்கள்ட்ட பேசுறாங்க. கூட்டம் எப்படி இருக்கு? வரலாமா? வரலாமான்றப்போ இரவு அதாவது நள்ளிரவு ஒரு 2 மணி 3 மணிக்கு வாங்க. அப்படி சொல்லியும் இருக்க முடியாம கிளம்பி உட்காந்துருக்கிறாராம் தளபதி விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து தான் அந்த கூட்டத்துல சிக்குனாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அவர வந்து முடிய புடிச்சு இழுத்துருக்காங்க.
அது என்னன்னா, அவருடைய தலைமுடி ஒரிஜினலா, இல்ல வேற ஏதாவது வச்சிருக்காரான்னு பண்ணி, முடிய புடிச்சு இழுத்துருக்காங்க. அவரு கார்ல ஏர்றப்ப வந்து ஒரு செருப்ப வந்து தூக்கி வந்து அ அடிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த எல்லாரும் பார்த்திருப்பாங்கல்ல. அப்ப இந்த பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் கூட யோசிக்கிறதுக்கு காரணமா இல்ல இருக்கலாம்ல? அதுவும் அதுவும் காரணமா இருந்திருக்கலாம். இருக்கலாம்ல. அதுவும் ஆ, இருந்திருக்கலாம். ஆ. ஆனாலும் அதையும் மீறி சிலர் வந்துட்டு போனாங்க. நான் ஆமா. என்ன சொன்னேன், சரி அன்னைக்கு உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் இருந்திருக்கும். இருந்தது. ஆனா தலைமை அடுத்த நாள் அலுவலகத்துல நீங்க சரியான பண்ணியிருக்கலான்றீங்க. அடுத்த நாள் ம். தீவுத்திடல்ல நீங்க காலையில 6 மணிலேருந்து எல்லாருமே பல பேர் அப்பதான் போனாங்க. இல்ல விசாரிச்சுன்னு தான் சொல்லப் போறாங்க. ஏன்னா ம். மார்னிங் வந்து நீங்க பத்திரிகையாளர்கிட்ட கேட்டா கூட எல்லா நடிகர்களுக்கும், நடிகைகளுக்கும் பத்திரிகையாளருக்கு தொடர்புல இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அஃபிஷியல்ஸ்ல சில தொடர்புகள் பிஆர்ஓக்களும் தகவல் ஆமா சொல்லிக்கிட்டே சொல்லுவாங்க. இருக்காங்க. அது மாரி ஆமா. கேட்டு மறுநாள் கூட அவங்க வந்திருக்கலாம். ஏன் நீங்க உடனே ஏன் வந்து பார்க்கலன்னு யாருமே கேட்கப் போறது கிடையாது. ம். ஆனாலும் விஜய் அவர்களுக்கு நடந்த இந்த அசம்பாவிதம் வந்து கண்டிப்பாக கண்டிக்க வேண்டிய ஒன்று. அது என்ன பண்ணியிருந்தாலும் ஒரு இறுதி நிகழ்வாகட்டும், இதெல்லாம் வந்து பிரபலங்கள் வந்து இது மாரி வரும்போது அவங்களே ஒரு 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 முறையா வந்து அவங்க இத அணுகணும் அவங்க. இத வந்து இந்த மாரி கூட்டத்துக்குள்ள போறோம் அப்டின்னும்போது, அவங்க அதுக்கு தகுந்த முன்னேற்பாடுகள் இல்ல அத மாரி இல்ல அந்த இடத்துல இல்லன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்ப அத தவிர்த்திருக்கணும். எப்போ வருதோ அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதுக்கேத்தபடி போணும். அப்ப மறுநாள் அவங்களுக்கு அந்த தீவுத்திடல்ல அவங்களுக்கு அந்த சரியான அமைப்பு, பாதுகாப்பு எல்லாமே இருந்தது. அப்ப அங்க போயிருக்கலாம். பட் இருந்தாலும் விஜய் அவர்கள் மீது இந்த மாரி செய்யப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்க வேண்டிய ஒன்று அது. அது வந்து எந்த இத யார் மேல ரசிகர்கள் வந்து பழி சொல்றது? இல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா, தொண்டர்களா? இது இல்ல நீங்க ரசிகர்களா? எப்படி நீங்க யாருங்க அவங்க? எப்படி எப்படி நீங்க ஒரு அதான் இது யாரு அவங்க? நீங்க அந்த கூட்டத்த நீங்க யாரு என்ன அவங்க? சொல்லுவீங்க? நீங்க என்ன அத என்ன கோவம்? பொதுமக்கள் பொதுமக்கள் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ம். ரசிகர்களா இருக்கலாம், இல்ல தொண்டர்களா பிடிக்காதவங்களா இருக்கலாம், இருக்கலாம். தொண்டர்களா இருக்கலாம். ஆனா இதுக்கும் ஒரு 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 விஷயம் சொல்றாங்க. அது கதையா? நிஜ என்ன கதையா? என்ன சொல்றாங்க? கற்பனை கதையா? சொல்லிர்றேன் நான். நிஜ கதையா? ம். கற்பனை கதையா? இல்ல யாரோ தூண்டிவிட்ட கதையா? என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ம். ஆனா இப்படி ஒரு கதை இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா, ம். கடந்த 2 நாட்களா திரையுலகத்திலயும் சில சர்க்கிள்லயும் இது ஓடிட்டு இருக்கு. என்ன? என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் சினிமாவுல நடிகரா அறிமுகமாகி, அவர் வளர்ந்துட்டு இருக்கிற சூழல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி அவராலலாம் குடுக்க முடியல. ஒரு சுமாரான சின்ன வெற்றிகள் தான் அவரு குடுத்துக்கிட்டு இருந்தாரு. ம். அந்த சூழ்நிலையில இவர வந்து ஃபுல்லா எடுத்துட்டு போய் ரசிகர்கள் கிட்ட சேர்க்கணுன்ட்டு அவருடைய அப்பா இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர் தான் வந்து ஆரம்ப கால விஜய் படங்கள் நெறைய படங்கள் இயக்கியிருந்தாரு. அவர் ஒரு ம். ம். 4, 5 படங்களுக்கு மேல அவரே இயக்கிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல அவர் வந்து சரி அ வி விஜயகாந்த் அவர்களுக்கு சட்டம் ஒரு இருட்டறை படம் மூலியமா ஒரு தனி கதாநாயக அந்தஸ்து பெரிய அந்தஸ்து குடுத்தாரு. குடுத்தவர் எஸ்.ஏ. ஆமா, சந்திரசேகரன். அவரு ஆமா. வந்து விஜயகாந்த் கிட்ட அணுகி இந்த மாரி தன்னுடைய மகனுக்காக ஒரு படம் பண்ணணும்னு ஒரு மனசுல எண்ணம் வச்சுட்டு, விஜயகாந்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி உங்கள நான் சந்திக்கணும் அப்டின்ட்டு சொன்ன பிறகு அவரு என்ன விஷயம் என்னன்னு கேட்டிருக்காரு. இல்ல நான் நேர்ல வந்து உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. இவரு ஃபோன வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு ஒரு அடையாளம் கொடுத்த இயக்குனர் நம்மள தேடி வரக்கூடாதுன்னு இவரு கிளம்பி எஸ்.ஏ. சந்திரசேகரன பார்க்கறதுக்கு இவரு நேர்ல போயிட்டாரு. போயிட்டாரு. இவரு நேர்ல போயிட்டாரு. ஒரு குறுகிய நேரத்துல இவரு போயிட்டாரு போல இருக்கு. போன பிறகு அவர் என்ன பண்ணாரு, இல்ல நான் வர்றது தான் மரியாதை. நீங்க வரக்கூடாதுன்னா, அப்பதான் அவர் வந்து இது மாரி வந்து நான் என்னுடைய மகன் விஜய்க்கு வந்து நான் ஒரு அடையாளம் நல்லா இன்னும் ரீச் குடுக்கணுங்கிறதுக்காக நீங்க நீங்க ஒரு சிறப்பு தோற்றத்துல ஒண்ணு நடிச்சு குடுத்தா நல்லா இருக்கும் அப்டின்ன பிறகு, அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு அப்டின்னு சொல்லிட்டு எத்தன நாள் ஆரம்பிச்சதுதான் வேணும்னு செந்தூர கேட்டா, பாண்டி. செந்தூர பாண்டி படம். அந்த படம் பெரும் வெற்றி பெற்ற படம். அந்த காலகட்டத்தில பெரிய வெற்றி படம். அந்த படம் விஜய்ய ஒரு அடையாளம் குடுத்தது. இல்ல அதுக்கு முன்னாடியும் அவருக்கு யாருன்னு தெரியும். மூலை முடுக்குகள் ரொம்ப ரீச் பண்ண வச்சுது. அவர ம். வந்து ம். ஒரு கமர்ஷியலாவும் ஒரு அதான் பெரிய பிஎன்சி லெவல்ல வரைக்கும் கொண்டு போச்சு. ஆமா. நல்லா ம். கொண்டுட்டு போச்சு. இது இது நடந்தது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, விஜயகாந்தோட மகன் இருக்காரு இல்லையா? சண்முக பாண்டியன். ஆமா. அவருக்கு நடிகனா வரணும்ன்ட்டு ஆசை. ஓகேவா? அவரு வந்து ஒரு படம் கதாநாயகனா நடிச்சாரு. அந்த படம் சகாப்தம். ஆமா. அவரு படம் நடிச்சோனே அது பெரிய வரவேற்பை பெறல. அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் அவர்கள் தரப்புல இருந்து விஜய அணுகியதாவும் இத மாதிரி வந்து எங்க மகனுக்கு நடிக்கிற ஒரு கதாநாயகனா ஒரு படத்துல வந்து நீங்க ஒரு சிறப்பு தோற்றம்ல நடிக்கணும் அப்படின்ட்டு இவங்க கேட்கப்பட்டதாக. விஜயகாந்த் தரப்பிலிருந்துனா யாரு கேட்டாங்கங்கிறதெல்லாம் தெரியாது. இது வந்து இந்த கடந்த சில நாட்களா பரவிட்டு இருக்கிற ஒரு பரவிட்டு இருக்க விஷயம் தகவல். இது. ம். அததான் ம். நான் சொல்ல விரும்புறேன் நானு. கேட்கப்பட்டதுக்கு அங்க மறுக்கப்பட்டிருக்கு. அங்க வந்து அவரு வந்து மறுக்கப்பட்டதா, இல்ல ம். முதல்ல கேட்கப்பட்டதே நிஜமானும் தெரியாது. வந்த ம். தகவல் தான். இப்ப நம்ம ம். எதையுமே ஒரு ஆதாரமற்ற ஒரு தகவல் தான் இதெல்லாம். சரி. ஓகே. அப்படிதான் நம்ம இத சொல்லிக்கணும் அது. சரி. இது திரைமறைவுல நடந்ததெல்லாம் ஓகே. தெரிஞ்ச ஓகே. மாதிரி புரியுது, இல்லாம புரியுது. நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? ஆ. வந்த தகவல தான் நம்ம ஷேர் பண்ணணும். சரி. ஆனா சோ அந்த அவரு தரப்புல தரப்புல இருந்து அதுக்கு பாசிட்டிவ் சைன்.
எதுவும் அதாவது வரல ஆமா அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து ஒரு சர்க்கிள்ல பரவி இருக்கு. இது அதனால கூட இந்த இருக்கலாம். கோபத்தின் வெளிப்பாடு. அப்படியா அப்படியா கூட இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு அவருடைய நல்லடக்கம் முடிஞ்ச பிறகு இதுக்கான காரணம் என்னங்கிறது வந்து இப்ப இதுதான் வந்து காற்றில் சுற்றி கொண்டிருக்கிறது. ஓகே. நம்ம ஒருவேளை அப்படிதான் நம்ம அணுகி இருந்தா சொல்லணும். அது நிச்சயமா வந்து பண்ணிருப்பாரா? விஜய் பண்ணி கொடுக்கறதுல தப்பு இல்லையே, ஆ, செஞ்சு தரலாமே. ஆமால்ல. இப்போ நீங்க விஜயகாந்த் அவர்களுக்கு அடையாளம் கொடுத்தது பெரும் வெற்றியை கொடுத்தது இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரன். அப்புறம் அவருக்கு ஒரு பிரதிபலன்னா அவர் கேட்கும்போது விஜய்க்காக விஜயகாந்த் செந்தூர பண்ணி பாண்டி அவர் கொடுத்தாரு. பண்ணி தர்றாரு. ஆமா, ஒரு ம். சிறப்போட்டம் இவரு என்ன இருக்கு அதுல? ஆமா. சிறப்பத்தோட்டம் தானே, பண்ணி கொடுக்கலாமே. அவருக்காக வந்து நீங்க ஒரு 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 பெரிய ரீச் எல்லாம் கொடுத்துருக்கீங்க நீங்க. அதனால இது எல்லாம் ஒருத்தருக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளவுதான். ஒரு அவ்வளவுதான். மியூச்சுவல் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங். நான் உதவி ஒருத்தருக்கு செய்தேன். ஒரு என்னுடைய காலகட்டத்துல நீ எனக்கு ஒரு உதவியா ஆமா, நிரூபி அது ஒரு செய்யணும் பண்ணும்போது அப்படிங்கிற இது பட்சத்துல சினிமால இது மாதிரி பல உதவிகள் வந்து நடந்திருக்கு. நடந்திருக்கு. ம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி சேர்ந்து அவங்க அப்படி வளர்ந்துக்குப்பாங்க. இது நீங்க இதெல்லாம் இன்னும் எலாபரேட்டா பேசணும்னா இன்னும் இது எவ்வளவோ 10 எபிசோடு ஆமா போடணும். போகும். ஆனா வாரிசு 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 அப்புறம் வாரிசு அரசியல், வாரிசு சினிமா, ம். இப்படி வந்து இதுல நீங்க பேசணும்னு நினைச்சா இதை வந்து இப்படி இல்லாமும் ஒரு விஷயம் பரவிட்டு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நம்ம எந்த புரியுது. அளவுக்கு நம்ம உண்மைங்கிறத நம்ம சம்மந்தப்பட்டவங்க சொல்லணும். நிச்சயமா. ஆனா ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, ரொம்ப இது ஒரு அசம்பாவிதம், கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் நடந்த பிறகு அதை சுற்றி பல கதைகள் உருவாகும் இல்லையா? அதுல ஒரு கதை. அதுல ஒரு கதை வந்து இந்த கதை. ம். இதுவும் ஆனா ஒரு உண்மையா இருக்கலாமோன்னு தோன்ற மாதிரி கதை. அதாவது நம்ம நடந்திருக்குமோ? கதை சொல்ல வரல, ஆனா ஓகே. நடந்திருக்குமோன்னு உங்களுக்கு வந்து இல்ல ஒரு தோணுது. தோணுது இல்ல தோணுது. உங்களுக்கு, அதுக்கு தான் சொல்ல வரேன் நான். நல்ல நல்ல கதை தான். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட இறுதி ஊர்வலத்துல இன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கக்கூடிய நடிகைகள் யாரையுமே நான் பார்க்க முடியல. நடிகர்களை கூட அவரோட சேர்த்து உடன் சொல்லிக்கலாம். நடிச்ச ஆமா அதே மாரி சுகன்யா, அபிராமி, குஷ்பு, கௌதமி கௌதமி இந்த 4க்கு பெரும்பான்மையான நடிகர்கள் மட்டும் தான் வந்து பார்க்க முடிஞ்சது நடிகைகள்ல. நடிகைகள்ல. ஸோ இந்த ஜெனரேஷன் வந்து அவர பெருசா வந்து புரிஞ்சுக்கலையா? இல்ல அதுக்கான மரியாதைய குடுக்க தவறிட்டாங்களா? இல்ல எல்லாருமே சோசியல் மீடியா போதும்னு நினைக்கிறாங்கன்னு அங்க ஒரு நினைக்கிறேன். இது போட்டா சோசியல் போதும். மீடியால ஒரு பதிவு போட்டுட்டு ஓகே நான் இவர் மேலே ஒரு மரியாதை வச்சிருக்கேன் அபிமா, அதோட போதும்னு தான் நிறுத்திக்கிறாங்கன்னு தோணுது. எனக்கு வந்து ம். ரொம்ப அதெல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்கு. அதே சமயத்துல என்ன இது 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 இப்படி ஏன் இப்படி மாறிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தோணுது. ஒரு சமீபத்துல ம். நீங்க ஒரு கன்னட திரையுலகத்துல வந்து உங்களுக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி மரணமா வந்து புனித் ராஜ்குமார். புனித் ராஜ்குமார் மரணம் அமைஞ்சது. நீங்க வந்து கன்னட திரையுலகமே திரண்டு அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு இறுதி மரியாதையை செஞ்சு அவரை வந்து வழி அனுப்பி வழி வச்சாங்க. அனுப்பி வச்சாங்க. அவ்வளவு ரசிகர்கள் அப்படி அத்தனை அப்போ உச்சத்துல இருந்த நடிகர்கள் ஆமா யாஷ் எல்லாம் வந்து ஆமா கூடவே அவரு நிக்கிறாரு. மட்டும் இல்ல, அவரு இல்ல நடிகைகள் அந்த கன்னட எங்கேயுமே நடிகைகள் போகல. பல பேர் மொத்த சொல்றேன். ஆமா எஸ். மொத்த இண்டஸ்ட்ரியுமே வந்து கன்னட இண்டஸ்ட்ரியுமே அங்கதான் இருந்தது. இருந்தது. இப்ப நம்ம அதெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் சரி இதெல்லாம் உண்மையா, நம்ம இங்க இருந்தானே பாக்குறோம், இதெல்லாம் உண்மையா இப்படி சொல்றாங்களேன்ட்டு நாங்க என்ன பண்ணோம், அதுக்கு அடுத்த சந்தர்ப்பம் வந்து பெங்களூர்ல ஒரு திரைப்பட நிகழ்வுக்காக போக வேண்டியது இருந்தது. ம். கேஜிஎஃப் ம், ம், ம். படத்துக்காக வந்து அந்த ப்ரொமோஷனுக்காக அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படத்துக்கு நாங்க போயிருந்தோம். ம். நாங்க அந்த புனித் ராஜ்குமாரோட சமாதிக்கு போயிருந்தோம். ஷாக் ஆயிட்டோம். அவ்வளோ பெரிய கியூ. அவருடைய சமாதியில் அஞ்சலி செலுத்துறதுக்காக நாம இங்க எம்ஜிஆர் சமாதியில என்னோட இதுல அனுபவத்துல நான் பார்த்தது, எம்ஜிஆர் சமாதிக்கு அவர் மறைந்த காலகட்டத்துக்கு பிறகு ஒரு சமாதியில ம். அவ்வளோ பேர் வரிசையில் நின்று ஆயிரக்கணக்கான பேர், நூற்றுக்கணக்கான பேர். நான் புனித் ராஜ்குமாரோடைய அந்த சமாதியில நாங்க பெங்களூருக்கு போயிருக்கும்போது பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அப்போ அந்த மக்களும் அவர் மேல என்ன அளவுக்கு மரியாதை வச்சிருக்காங்க, அதே மரியாதை கன்னட திரையுலகமே சேர்ந்து அவருக்கு கொடுத்தாங்க. ஆனா இங்க விஜயகாந்துக்கு அப்படி இவ்வளோ பேசுறீங்க, நீங்க எல்லா சேனல்களும் அவருடைய அருமை பெருமைகளை அவ்வளோ பேரும் பேசுனாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிற சீனியர் நடிகர்கள், நடிகைகள் அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க என்ன, நான் ரொம்ப சிலதெல்லாம் ஷாக் ஆயிருக்கேன். தமிழ் சினிமாவில் வந்து மிக பெரும் ஜாம்பவான்கள் மறைவுகளுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சில நடிகைகள்லாம் வந்து அந்த சமூக வலைத்தளங்கள்ல நடிகர்களையும் சேர்த்து சமூக வலைத்தளங்கள்ல கூட ஒரு இரங்கல் தெரிவிக்க மாட்டாங்க. இதுல என்னன்னா கொஞ்சம் அதுல வந்து பார்க்கணும்னா ஓரளவுக்கு சில நடிகைகள் வந்து இரங்கலாவது தெரிவிச்சிருந்தாங்க. விஜயகாந்த் மறைவுக்கு அவர் கூட எல்லாம் சேர்ந்து நடிக்கலனா கூட
ஒரு இரங்கலாவது தெரிவிச்சிருந்தாங்களே அப்படின்ட்டு இந்த வருத்தத்திலும் அதை தான் நம்ம ஓரளவுக்கு ஆறுதல் படுத்திக்க வேண்டியதா இருக்கு. ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து புரியவே இல்லை. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு நீங்க உங்களை யாரும் நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனாலும் ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு குறைஞ்சபட்சம் இருக்குல்ல. மனசாட்சி இருக்கணும். அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன். அது ஒரு வந்து ஒரு ஒரு ஆ, அரை மணி நேரம் அது என்ன உங்களுக்கு இருந்தாலும் ஒரு முன்னாள் அதிகபட்சம் நடிகர் சங்கத்துடைய முன்னாள் தலைவர் அவர் தலைவர், ஒரு இருந்திருக்காரு. சீனியர் கடனை நடிகர். அடைச்சிருக்கிறாரு. கலை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரு. இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேர் நீங்க வந்து கலை நிகழ்ச்சி இப்ப வெளிநாட்டுக்கு போறதுக்கு அதையெல்லாம் மீறி விதை போட்டவரே அவர்தானே. அவர்தான். இப்போ நம்மளே ஒரு பேப்பர்ல ஏதோ ஒரு 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 மறைவு செய்தி நமக்கு முன்ன பின்ன தெரியாத இருக்கும். ஏதோ ஒரு மறைவு செய்தி நமக்கு அதிர்ச்சி அழிந்து அவங்களுக்காக நம்ம சில ஒரு நிமிடங்கள் நம்ம வந்து ஐயோ அவங்க ஆன்மா சாந்தி அடையட்டும் நம்ம நினைப்போம். நினைப்போம். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேகமா நம்ம சிக்னல்ல நிக்கும் போது ஆம்புலன்ஸ் கடந்து கிராஸ் ஆனா போகும்போது கூட நம்ம பொழைச்சுக்கணும்னு ஐயோ வேண்டுமோ. நல்லபடியான ஒரு ஒரு மனிதாபிமானம் தானே அது அது. முற்றிலும் அது இல்ல. வந்து அது ரொம்ப நிறைய வேதனையான ஒண்ணு. எனக்கு அது வந்து ஏன் இப்படி இருக்கு, ஏன் ம். இது இது வந்து பல கேள்விகளை எழுப்பி இருக்கு. இது வந்து அன்னைக்கு யாரும் இதை வந்து பேச முடியாது. அவருடைய நல்லடக்கம் நடக்கிற வரைக்கும் நம்ம இதை பத்திலாம் பேச முடியாது. ஆனால் இது வந்து இனி வரும் காலங்களிலாவது இத மாதிரிலாம் வந்து எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு உண்டான இனி வரும் மரியாதை காலங்களில் விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்லயே வந்து எல்லாமே முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயங்கர அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஷாக்கிங் கூட இருக்கு 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 இருக்கு. கண்டிப்பா. முக்கியமான ஒரு கேள்வி, வடிவேலு அவர்கள் இந்த விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கடந்த 3 நாட்களாகவே வந்து இணையத்துல அதிகமா வந்து திட்டி தீர்க்கப்பட்ட ஒரு நபரா வந்து வடிவேலு மாறி இருக்காரு. எந்த சோசியல் மீடியா உச்சத்தில் கொண்டு வைத்து அவரை மீம் கண்டென்ட்டா அவருடைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவரை வந்து உச்சத்துல வச்சிருந்ததோ அதே இணையம் தான் இன்னைக்கு வடிவேலு வந்து இப்படி வந்து பேசுறாங்க. ஆஹ் முதல் காரணம் இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணியிருக்கலாம். வந்திருந்தா ஏதாவது கண்டிப்பா. இப்போ அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும். விஜய்க்கே இப்படி நடந்திருக்கலாம். ஒண்ணு நிச்சயமா. நடந்ததுன்னும் போது இவர் வந்திருந்தாருன்னா விஜயகாந்துக்கு ஆமா எப்படி உத்தரவாதம் நடந்திருக்கும்? இருக்காது. ஏன்னா அவங்க 2 பேருக்கு இடையிலான நியாயமான அவர் வரலங்கிறது வந்து மோதல்கள் வந்து கண்டிப்பா அவருடைய உச்சக்கட்டத்துல சைடுல நம்ம பார்க்கணும். நியாயமானது. சரி, ஒரு வீடியோ பதிவாவது இல்ல கொடுத்திருக்கலாம்ல. ஒரு வீடியோ பதிவோ ஆ, ஒரு ஒரு இரங்கல் பதிவு அறிக்கை கொடுத்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு ட்விட்டர்ல ஏதோ ஒண்ணு சோஷியல் மீடியால அவர் கொடுத்திருக்கலாம். போட்டிருக்கலாம். ஏன்னா எதுக்காக நான் வந்து அது கூட அவர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு வந்து சின்ன கவுண்டர் படத்தை வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. சின்ன கவுண்டர் படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற படம். அப்போ வந்து வாய்ப்புகளை தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தவர் வந்து வடிவேலு. ஆமா. அந்த படத்துல பாத்தீங்கன்னா எப்படி அந்த படத்துல விஜயகாந்த் நடிப்பு பேசப்பட்டதோ, சுகன்யாவோட நடிப்பு கதாபாத்திரம் இவங்களோட கதாபாத்திரம் பேசப்பட்டதோ, இளையராஜாவின் இசை இசை மிகப்பெரிய பேசப்பட்டதோ பேசப்பட்டது. அதே அளவுக்கு அந்த படத்துல பாத்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் நகைச்சுவை வந்து மிக பெரும் அளவுல பேசப்பட்டது. ஏன்னா செந்திலுக்கு விதவிதமான சந்தேகங்கள்லாம் வரும் அந்த ஆமா. படத்துல. அந்த படத்துல வந்து வடிவேலுவையும் இவங்க கூட்டணியில சேர்த்து வைக்கலாமோ அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்து இயக்குனருக்கு இருந்திருக்கு. ஆனால் அப்போ என்ன வந்த தகவல் அப்போ என்னன்னா கவுண்டமணி வந்து வடிவேலு வந்து அவரோட காம்பினேஷன்ல வேண்டியதில்லைன்னு தவிர்த்திருக்காரு. ம். விஜயகாந்துக்கு என்னமோ வந்து ஒரு என்னன்னா மதுரையிலேருந்து வந்தவர் வடிவேலுங்கிறதுனால அவருக்கு அவர் மேல ஒரு பாசம் இருந்து என்ன பண்ணிருக்காரு, சரி அவங்க டீமோட வேணாம், அது தனி ட்ராக்கா தான் போயிட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க இவரை வந்து என்னோட அசிஸ்டன்ட் மாதிரி வச்சுக்கிட்டு படம் ஃபுல்லா அவர் வரா மாதிரி என் கூடவே இருக்கிற மாதிரி அவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பாத்தீங்கன்னா வடிவேலு வந்து அந்த படத்துல ஒரு பின்னாடியே வேஷ்டியே ஒரு வருவாரு. பனியன் பின்னாடியே வச்சுக்கிட்டு கொடை அப்பப்போ பிடிச்சிட்டு. அப்பப்போ ஒரு ஏதோ ஒரு டயலாக் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவருக்கு வந்து இந்த மாதிரி மதுரைக்காரங்கிறதுனால அவருக்கு தொடர்ந்து சில வாய்ப்புகள்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஒரு அரசியல் நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு நடந்த ஒரு தகவலா வந்து இண்டஸ்ட்ரியில் அப்போ சொல்லுவாங்க. என்னன்னா ம். விஜயகாந்த் அவர்களோட உறவினர் வந்து ஒருத்தர் மறைவு போது அவருடைய விஜயகாந்த் தெருக்கு பக்கத்து தெருவில் தான் இவருடைய ஆஃபீஸ் இருக்கு, வடிவேலு ஆஃபீஸ் சாலிகிராமத்தில் காவேரி தெருவில். அங்கே வந்து இவரோட அலுவலக வாசலில் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து யாரோ காரை நிறுத்தி இருக்கிறாங்க வெளியில். சரி. அந்த பார்க்கிங்கில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதில் ஏதோ ஒரு சத்தம் போட்டதாகவும் அதில் வந்து அந்த ஒரு சின்ன சண்டை ஈகோ வந்து ஒரு சின்ன பெருசா சண்டை பெருசாவோ வந்துட்டா அந்த டைம் அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவா வந்து அவர் வந்து போய் பேசும்போது மேடைகள்ல வந்து இப்போ விஜயகாந்த் எதிர்கூட்டணி அதாவது திமுக எதிர்கூட்டணி இருந்தா அவரு பேசியிருக்காரு. அப்போவாது ஆமா வந்து பேசுனாரு. அவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, நம்மளோட இருந்திருக்கலாம். அவர் ஏதோ தவிர்க்க முடியாத காரணங்களால வடிவேல் அது மாதிரி பேசினது தான் ரொம்ப இதுவாயிடுச்சு. பட் இதுவா எதிர்கட்சி நீங்க அரசியல் சார்ந்தெல்லாம் நீங்க விட்டுருங்க, அரசியல்லாம் வேண்டாம் விட்டுருங்க. பட் இவர் வந்திருக்கவும் வேண்டியதில்லை. அவருடைய சூழல் அப்படி இருந்திருக்கு. நீங்க வந்திருந்தாலும் வந்து உங்களை வந்து திட்டிருப்பாங்க. திட்டிருப்பாங்களா? என்ன அதனால வந்து நீங்க ஒரு
இரங்கல் அறிக்கையாவது கொடுத்திருந்திருக்கலாம். அதாவது ஏதோ ஒண்ணு இதுல என்ன இருக்கு, சக நடிகர்ங்கிற இதுல ஒரு நீங்க ஒரு கொடுக்கலாமே. கலைஞனுக்கு மரியாதை உங்களுக்கு ஒரு அவ்வளவுதான். வாய்ப்பு. ஏன்னா சினிமாவுல அந்த காலத்தெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. உள்ள வாய்ப்பு நுழையிறது. கிடைக்கும். உள்ள ஆமா. நுழையிறது சாதாரணமான விஷயம் இல்ல. வந்து நீங்க எப்பவுமே நம்ம எல்லாருமே வந்து ஏடி வந்த ஏணியை வந்து நம்ம எல்லாருமே வாழ்க்கையில எட்டி ஞாபகம் உதைச்சிடுறது. வச்சுக்கணும். இவர் வந்து அழகான ஒரு வாய்ப்பு இவருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்து ஒரு அடையாளத்தை படம் ஃபுல்லா ஒரு ஹீரோ கூட வரதுங்கன்னா சாதாரணமான விஷயம் இல்லை இன்னைக்கு. நீங்க அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்து அடுத்தடுத்த வந்த படங்கள்லயும் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு கொடுத்துருக்காரு அவரு. கொடுத்தாரு. இல்ல நல்லா தான் பண்ணாங்க. எங்கெல்லாம் படம் பண்ணாங்க. ஆமா. இன்னொரு படமும் பண்ணியிருக்கிறாரு அவரு. ஒரு கிராமத்து படம் ஒண்ணு. அதுலயும் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. எங்கலனாலும் நல்ல காமெடி அவங்களுக்குள்ள காம்பினேஷன் இருந்தது. எஸ்பின்னு ஆமா. கூட்டிட்டு அந்த காமோ நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து குடுத்திருக்கணும். ஒரு கொடுத்திருக்கலாம். அறிக்கையாவது சரி வேண்டாம். ஒரு அறிக்கை அப்படின்னு குடுத்திருந்தா, இந்த மாரி வந்து அவர் மீதான விமர்சனங்கள் வந்து இல்லாம தவிர்த்திருக்கலாம். போயிருந்திருக்கும்ல. டோட்டலாவே இல்லாம ஆமா ஆமா போயிருந்திருக்கலாம்ல. நீங்க ஆமா. அதுல அழகான இத வார்த்தைகள் சொல்றதுக்கு போட்டு கூட யாருமே இல்லையா? அவர் கூட நடிச்சவங்களும் சரி, அவர் கூடவே இருந்து ஒரு ட்ராக்க செட் பண்ணி ஹிட் காமெடி குடுத்த சிங்கமுத்துவா இருக்கட்டும், ஒரு கிரேன் மனோகரா இருக்கட்டும், முத்துக்காளையா இருக்கட்டும், அப்புறம் போண்டாமணியா இருக்கட்டும், எல்லாரையுமே கழட்டிட்டாருங்க. இல்ல அது நெறைய பேர். அது ஆ விவேக்கோட இறுதி நிகழ்வு கூட இவரு வரலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இருந்தது. ஏன் அப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது வடிவேலு தான் இதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும். இது 1, 2ன்னு இல்ல. நம்ம விஜயகாந்த் மட்டும் உதாரணம்னு சொல்ல முடியாது. இதற்கு முன்னால் அவருடன் இருந்து மரணித்த பலரும் அல்வாவாஸ் அது ஒருத்தர் இருக்காரு. அது பக்கத்திலேயே மாதிரி தான் இருந்தாரா? பக்கத்திலே தான் இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். ம். இத மாதிரி அதுதாங்க நம்ம மக்கள் வந்து ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. இன்னைக்கு விஜயகாந்துக்கு இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு. அவருக்கு வந்து அவர் மேல ஒரு அபிமானம் இருக்குன்னா, அவருக்கு மெயின் ரீசன் என்ன? பசின்னு வந்தவங்களுக்கு வந்து சோறு போட்டாரு. சோறு போட்டாருங்கிறது தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதுதானே இந்த அளவுக்கு அவரை கொண்டு போய் சேர்த்துருக்கு. அப்படி இருக்கும்போது, நீங்க இந்த மாரி நம்ம மக்கள் அடுத்தது என்ன பார்ப்பாங்க? நம்ம முதல்லயே பேசின மாதிரி தான். இந்த மாரி ஒரு மறைவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நம்ம இரங்கல் தெரிவிக்கிறது, கூட நின்னு ஆறுதல் சொல்றது தான் நம்மளோட ரத்தத்துல ஊறிப்போன விஷயம் கலாச்சாரமாவே அதெல்லாம். ஒண்ணு ஆமா. அதெல்லாம் நீங்க பண்ணும்போது தான் உங்க மேல இருக்கிற மதிப்பு, மரியாதை இன்னும் ஜாஸ்தி அதிகமாகும். ஆகும். அது வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ அதான் இதெல்லாம் அத சொல்றதுக்கான நல்ல நபர்கள் கூட வடிவேலு தரப்பில் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. அதுக்கான வாய்ப்பை அவரு அமைச்சுக்கவே இல்ல அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரைட். மீண்டும் உங்கள சந்திப்போம். நன்றி.